சின்ன மருமகளில் தமிழ்ச்செல்வி அழகர் என்றானா என்னை அம்மானே கூப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுன்னு அழுதுட்ருக்காங்க. அதை பார்த்த வசந்தி, ஏம்மா தமிழ், எதுக்குடி இந்த அழுகாச்சு அழுகாதடி அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு விவரம் தெரியாமல் இருக்குது. விவரம் தெரியாத பிள்ளைங்க பண்ணுறதை வச்சுக்கிட்டு நீ அழுதைனா நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. மோகனா ராஜாங்கத்துக்கிட்ட, ஏங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜாங்கம், என்ன மோகனா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே மோகனா, நம்ம 2 பேர பிள்ளைகளுக்கும் மொட்டை அடித்து காது குத்திடலான்னு இருக்கேங்க. அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, விமர்சையாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அழகருக்கு காது குத்துறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜாங்கம். இதை கேட்ட மோகனா, இல்லைங்க, 2 குழந்தைகளையும் ஒன்றா வச்சு ஒரே இடத்துல வச்சு மொட்டை அடித்து காது குத்துறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம், சரி மோகனா, அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சேதுவை வர சொல்லுங்க, அவங்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேதுவும் உடனே மேலேருந்து வராரு. என்னங்கப்பா வர சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாப்பா, அழகருக்கும் மீனாட்சிக்கும் நல்ல மொட்டை அடித்து காது குத்திடலான் இருக்கோம், நீ என்ன சொல்கிற அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காலண்டர் எடுத்துகிட்டு வந்து தேதி பார்க்குறாரு ராஜாங்கம். அதில் ஒரு தேதியை பார்த்துட்டு, இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்கே, அந்த அன்னைக்கே 2 குழந்தைகளுக்கும் மொட்டை அடித்து காது குத்திடலாம், என்ன சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட ஈஸ்வரி, மாமா அவங்களே வேண்டான்னு அத்து விட்டாச்சு, சும்மா எல்லாத்துக்கும் அவங்களையே கூப்பிட்டு பண்ணணும்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. இதை கேட்ட ராஜாங்கோ, இங்கே பாரு ஈஸ்வரி, மோகனா சொன்னான்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோகனா, நீ எதுக்காக 2 குழந்தைகளுக்கும் ஒரே இடத்துல காது குத்து வைக்கணும்னு சொன்ன, அதையும் நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு ராஜாங்கம். 2 குழந்தைகளுக்கும் ஒரே இடத்துல காது குத்து வச்சா நம்மளுக்கும் 2 குழந்தைகளையும் பார்த்த சந்தோஷம் இருக்கும். நம்ம இங்கே அழகருக்கும் அவங்க அங்கே மீனாட்சிக்கும் ஏற்பாடு பண்ணி அவங்க நம்மளை கூப்பிடலைன்னா, நம்ம கூப்பிட்டு அவங்க வரலைன்னா அது நம்மளுக்கும் சங்கட்டம்தான். ஒரு குழந்தைக்கு பண்ணி இன்னொரு குழந்தைக்கு பண்ணாமல் இருக்கிறதும் சங்கட்டம்தான். ஒரு குழந்தையோடதை பார்த்து இன்னொரு குழந்தைய பார்க்காம இருக்கிறதும் சங்கட்டம்தான். அதுக்கு தான் ஏதாச்சும் ஒரு பொது இடத்துல வச்சா அவங்களும் வருவாங்க. அவங்களும் வந்து அவங்க தனித்தனியாக பண்ணாமல் மொத்தமாக பண்ணுனா எல்லாருக்கும் நல்லது தானே. அதுவும் இல்லாமல் குழந்தைகளை ஒரே இடத்துல வச்சு மொட்டையடிச்சு காது குத்துறதும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு தானே அப்படின்னு சொல்கிறாங்க மோகனா. தாமரை உடனே, ஆமாம் மாமா, அன்னைக்கு பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் கொண்டாடும் போது குழந்தைய மாத்திரனாலும் பிறந்த நாள் ஒரே நாளில் வந்துருச்சு. அதனால நம்ம இங்கே மீனாட்சிக்கு பிறந்தநாள் கொண்டாடிட்டு குழந்தைய அங்கே கொடுத்துட்டோம். அழகருக்கு அந்த அன்னைக்கு சாயங்காலம் குழந்தைய மாற்றிட்டு வந்தோடனே பிறந்த நாள் கொண்டாடிட்டோம். அதே மாதிரி அத்தை சொல்கிற மாதிரி மொட்டையடிச்சு காது குத்தும்போது அவங்க நம்மளை கூப்பிடாமல் விட்டுட்டாங்கன்னா நம்மளால் போக முடியலன்னு நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல, அதனால அத்தை சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க தாமரை. ஈஸ்வரி கேட்டுக்கிட்டியா? சரிம்மா மலரு, நீ தமிழ்ச்செல்விக்கு இந்த குழந்தைகளுக்கு மொட்டையடிச்சு காது குத்துறதை பற்றி தமிழ்ச்செல்விக்கிட்ட நம்ம இப்படி முடிவெடுத்திருக்கோன்னு பேசிட்டு சொல்லு, ஏன்னா அவங்களோட கருத்தையும் நம்ம கேட்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலரு, இருங்க மாமா, நான் உடனே கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, தமிழ், குழந்தைங்க 2 பேர்த்துக்கும் மொட்டையடிச்சு காது குத்தலான்னு சொல்லி இங்கே மாமா பேசிகிட்டு இருக்காங்க, அதை தான் உங்ககிட்டயும் சொல்லி உன்னோட முடிவு என்னன்னு கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மலர். இதை கேட்ட தமிழ்ச்செல்வி, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மலர், என்ன தமிழ் இப்படி சொல்கிற, 2 குழந்தைகளுக்கும் ஒன்றா ஒரே இடத்துல காது குத்து வச்சா அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு தானே அப்படின்னு சொல்கிறாங்க மலர். இதை கேட்ட தமிழ்ச்செல்வி, போதுங்க்கா, நான் ஒன்றுக்கும் அனுசரித்து போய் நான் இழந்தது எல்லாமே போதும். இதுக்கு மேலே நான் எதையுமே அனுசரித்து போகிற மாதிரி இல்லை. என் குழந்தைக்கு எப்போ மொட்டையடிச்சு காது குத்தணும்னு எனக்கு தெரியும். அதுவும் நான் என்னால் முடிஞ்ச மாதிரி நான் பண்ணிக்கிறேன். அதனால் யார் கேட்டாலும் தமிழ்ச்செல்வி முடியாதுன்னு சொல்லிட்டான்னு நீங்கள் நேரடியாகவே சொல்லிடுங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்டேருந்து ஃபோனை வச்சிட்றாங்க தமிழ்ச்செல்வி. மலர் தமிழ் சொன்னதை ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னோன்னே ராஜாங்கத்து வீட்டில் இருக்கவங்க ஈஸ்வரி எல்லாரும் என்ன இப்படி சொல்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஈஸ்வரி உடனே, பார்த்தீங்களா மாமா, நீங்கள் அவள்லாம் ஒரு ஆளுன்னு மதித்து போய் கேட்டீங்க, ஆனால் அவள் உங்களை மதிச்சாலா? இதுக்கு தான் நம்ம பாட்டுக்கு குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்துறதை வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். கேட்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அவகிட்ட போய் கெஞ்சுறதெல்லாம் ஆகாத காரியம், அதெல்லாம் நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சேது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஆமாப்பா இது அவகிட்ட கேட்டு வைக்கணுமா என்ன, நம்மளே வச்சுட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம், இல்லைப்பா சேது, நம்ம கேட்டுட்டு தான் பண்ணணும், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாவித்ரி, அண்ணே நீ ஏன்னா அவகிட்டையெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்கிற, வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அவளுக்கு எடுத்து சொல்ல போகிறாங்க. அந்த செல்லப்பாண்டிக்கிட்டேயோ, ஏன் நம்ம அம்மா கூட அங்கே தானே இருக்குது, நம்ம அம்மா கிட்டேயோ நீ சொல்லு. அங்கே சொன்னீங்கன்னா அவங்க தமிழ்ச்செல்விக்கு எடுத்து சொல்ல போகிறாங்க. அவங்க சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நம்ம நல்லபடியாக மொட்டை அடித்து காது குத்துறத சீரு சிறப்பமாக செஞ்சு முடிச்சிடலாம். என்ன சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்ரி. இதை கேட்ட ராஜாங்கம், சரி அதுவும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு. செல்லப்பாண்டி உடனே, சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணி பேசினோடனே, இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்தலாம், அது ஒரு 2 பேர்த்துக்கு ஒரே இடத்துல பொதுவான இடத்துல வச்சு பண்ணிடலான்னு சொல்லி முடிவெடுத்தோம். அதை மலர்கிட்ட சொல்லி தமிழ்கிட்ட சொன்னப்ப தமிழ்ச்செல்வி முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படியாம். அதனால தான் எதுக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா, தமிழ் சொன்னது எனக்கு தெரியாது, நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது நேரில் பேசினா தான் சரி வரும். சாயங்காலம் அந்த ஊர் பஞ்சாயத்துக்கிட்ட நான் வந்துடுறேன், நீயும் உன் குடும்பத்து ஆளுகளை கூட்டிகிட்டு அங்கே வந்துரு சரியா அப்படின்னு சொல்கிறாரு ராஜாங்கம். இதை கேட்ட செல்லப்பாண்டி, சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராரு. செல்லப்பாண்டி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சமாளித்து அங்கே கூட்டிகிட்டு வந்து தமிழ்ச்செல்வி இந்த காதுகுத்துக்கு ஒத்துக்க வைப்பாரான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.